Hello designers, welcome to our channel SPS Aari Designer. இன்னைக்கு நம்ம சேனல்ல வாட்டர் ஃபில்லிங் எப்படி போடுறதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா ஒரு ஹார்ட் ஷேப் சின்னதா டிரா பண்ணிக்கிறோம். அதுக்கு அப்புறம் நம்ம தமிழ்ல உள்ள உயிரெழுத்துக்கள்ல ஐ வந்து எழுதிக்கிறோம். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போறோம் அப்படினா இந்த ஹார்ட்டை பாதியா கட் பண்ண போறோம். அதே மாதிரி நம்ம ஐயையும் பாதியா கட் பண்ண போறோம். ஓகேவா? இப்போ பாதியா கட் பண்ணிட்டு என்ன பண்ண போறோம் அப்படினா புலிகேசியில் சொல்கிற மாதிரி இந்த தலை இந்த உடலோடு சேரப்போகிறது. ஆக்சுவலாக இந்த ஹார்ட் ஷேப்பில் இருக்கிற அந்த ஃபஸ்ட்டு பார்ட் இருக்கு இல்லையா, மேலே இருக்கிற பார்ட்டையும் ஐ ஷேப்பில் இருக்கிற செகண்ட் பார்ட்டையும் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒன்றா சேர்க்க போகிறோம். இன்னும் சிம்பிளாக சொல்லணுன்னா ஹார்ட்டை வந்து நேராக போட்டுட்டு அப்படியே தலைகீழாக போடுற மாதிரி சேர்த்து ஜாயின் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு மேலே என்ன ஷேப் இருக்குது, அந்த ஹார்ட் ஷேப் இருக்கு இல்லையா, அதை வந்து வரைஞ்சிக்கிறோம். வரைஞ்சிட்டு கீழே ஐ ஷேப்புக்கு என்ன இருக்குது, அந்த ஹார்ட்டையே திருப்பி போட்ட மாதிரி இருக்குது இல்லையா, அதை வந்து என்ன பண்ண போகிறோன்னா வரைஞ்சிக்க போகிறோம். இதுதான் வாட்டர் ஃபில்லிங் ஷேப். ஓகேவா? இதுதான் வாட்டர் ஃபில்லிங் ஷேப்பு. இதை அப்படியே மறுபடியும் வரைவோம். ஹார்ட் ஷேப் வரைஞ்சிட்டு அப்படியே கொண்டு வந்து அதே மாதிரி கீழேயும் வரைய போகிறோம். இவ்வளோதான். இதுதான் வாட்டர் ஃபில்லிங் ஷேப். சரிங்களா? இப்போ அந்த இடத்துல வந்து ஷார்ப்பாக வருதுல்ல ஹார்ட்டுக்கு, அது ஷார்ப்பாக வராமல் கொஞ்சம் வளைச்சி எடுத்துகிட்டு வரும். ஓகேவா? ஷார்ப்பாக இல்லாமல் வளைச்சி எடுத்துகிட்டு வந்தோன்னா நம்மளுக்கு ஒரு ஷேப் கிடைக்குதுல்ல, இதுதான் வாட்டர் ஃபில்லிங் ஷேப்பு. இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நல்லா வந்து ட்ரா பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதை ஃபஸ்ட்டு வரைகிறதுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லையா அந்த ஷேப்பு, நான் மேலே வந்து ஹார்ட் நான் சொல்கிறதுக்காக கொஞ்சம் ஷார்ப்பாக வரைஞ்சேன். கீழே வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த ஷார்ப்பை கொஞ்சம் வளைச்சி போட்டுக்கிட்டேன். அவ்வளோதான். நம்ம போட்டிருக்க அந்த ஷேப் மேலேயே செயின் ஸ்டிச்சை குட்டி குட்டியாக போட்டோன்னா அதுதான் வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச். ஓகேவா? செயின் ஸ்டிச்சை நார்மலாக போடுற லென்த்தை விட ரொம்ப சின்ன சின்னதாக போடணும். லாக் ஸ்டிச்சை விட கொஞ்சம் பெருசாக போட்டால் போதும். ஓகேவா? ரொம்ப சின்ன சின்னதாக போட்டோம் அப்படின்னா அதுதான் வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சு. இது வந்து ஃபில்லிங் ஸ்டிச்சில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டிச்சு. நீங்கள் ஒரு ப்ளவுஸை ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ப்ளவுஸை ஹைலைட்டாக எடுத்து காட்டணுன்னா வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டிச்சு. சரிங்களா? எல்லா ப்ரைடல் ப்ளவுஸ்லேயும் கம்பல்சரி வாட்டர் ஃபில்லிங் வந்து 90% கிட்டே இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து வாட்டர் ஃபில்லிங் வச்சு தான் ஒர்க் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டிச்சு. ஓகேவா? இப்போ பாருங்கள் செயின் ஸ்டிச் நான் எப்படி போடுறேன்னு. சின்ன சின்னதாக போடுறேன். ஒரு தடவை கூட கொஞ்சம் கூட பெருசாக போடலை. அதே மாதிரி இந்த ஹார்ட்டுக்கு வளையிற இடத்துல வந்துட்டு நான் ஷார்ப்புக்கு கொடுக்கவே கிடையாது. அது வந்து எப்படி வருதுன்னா வி ஷேப்பில் வராமல் அழகாக யூ ஷேப்பில் வளைஞ்சி வருது. ஓகேவா? இப்போ இதை வந்து போட்டு பாருங்கள். போட்டுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு இதை வந்து ட்ரா பண்ணி பாருங்கள். ஒரு சர்க்கிள்குள்ளேயோ திலகத்துக்குள்ளேயோ ஒரு பாக்ஸ் போட்டு அதுக்குள்ளேயே என்ன பண்ணுங்கன்னா இந்த வாட்டர் ஃபில்லிங்கை அழகாக டச் ஆகிற மாதிரி எங்கே ஆரம்பிக்கிறீங்களோ அந்த இடத்துலையும் முடிகிற மாதிரி ஃபஸ்ட்டு வரைஞ்சி பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச்சு போட ஆரம்பிங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சு தான். செயின் ஸ்டிச்சு குட்டி குட்டியாக போட போகிறோம், ஆனால் இந்த ஷேப்பில் போட போகிறோம். ஓகேவா? இப்போது நான் ட்ரா பண்ணுற மாதிரி இந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணி பாருங்கள். எப்படின்னா ஒரு சர்க்கிள் போட்டுக்கிட்டோ ஸ்கொயரு, ட்ரையாங்கிள், திலகம், ஹார்ட்டு, இந்த மாதிரி நிறைய ஷேப்பை ஒரு பேப்பரில் போட்டுட்டு இந்த மாதிரி ட்ரா பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஆரம்பித்த இடத்துலையே அது வந்து ஜாயிண்ட் ஆகணும். இது இப்படி தான் போகணும் அப்படின்னு இந்த ஸ்டிச்சுக்கு எந்த வரைமுறையும் கிடையாது. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதே ஷேப்பில் கொண்டாந்து முடிக்கணும். அவ்வளோதான் வாட்டர் ஃபில்லிங். ஓகேவா? இப்போது நீங்கள் வந்து வாட்டர் ஃபில்லிங் போட போகிறீங்க அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு ப்ராக்டிஸ் ஆகிற வரைக்கும் என்ன பண்ணுங்கன்னா ஒரு பென்சிலில் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஸ்டிச் போட ஆரம்பிங்க. எடுத்த உடனே வந்து நார்மலாக ஸ்டிச் அப்படியே அந்த ஷேப்லேயே போகணுன்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் பென்னால் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். நீங்கள் போடும்போது பென்சிலில் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போடுங்க. ஸ்கொயராக இருக்கட்டும், எந்த ஷேப்பாக இருந்தாலும் எதில் ஆரம்பிக்கிறோமோ அங்கேயே வந்து முடியணும். 2-3 ஸ்டார்டிங் எண்ட் பாயிண்ட் வந்து வாட்டர் ஃபில்லிங்க்கு இருக்கக்கூடாது. எங்கே ஆரம்பித்தோம் எங்கே முடித்தோன்னே தெரியவே கூடாது. ஓகேவா? இப்போது நம்ம அந்த ஷேப்பை வரைஞ்சி முடிச்சிட்டோம். எங்கேயுமே கேப் இல்லாமல் அது மேலேயே குட்டி குட்டி குட்டியாக என்ன பண்ணுறோன்னா செயின் ஸ்டிச்சு போடுறோம். ஓகேவா?
பொறுமையாக கவனமாக பாருங்கள். நான் எப்படி போடுறேன்றதை பொறுமையாக பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ஸ்டிச்சு, ஆனால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டிச்சு வாட்டர் ஃபில்லிங். வாட்டர் ஃபில்லிங்க்கு நீங்கள் டிசைன் போடும்போது என்னோடய ஆன்லைன் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா, டிசைன் போடுறீங்கன்னா கொஞ்சம் நல்ல பெரிய டிசைனாக எடுத்து பண்ணுங்கள். ஒரு ப்ராஜெக்ட் அளவுக்கு எடுத்து பண்ணிங்கன்னா தான் இந்த ஃபில்லிங் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். ஏன்னா அது வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஸ்டிச்சு. ஓகேங்களா? அவ்வளோதான். எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அங்கேயே எண்ணாட் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ வந்து சுற்றி நான் என்ன பண்ணிக்கிறேன்னா செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். நம்ம ஆன்லைன் ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணால் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.